பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க. எப்பவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. நம்ம பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளை தேடி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சீக்கிரமே நமக்கு நடக்கும். இது நிஜமாவே ஒரு உண்மையான விஷயம். ஸோ தயவு செஞ்சு எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம லைஃப்பில் இருந்தாலும் சரி, நம்பிக்கை, பாசிட்டிவிட்டி இதை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, லூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பார்த்தீங்களா, இந்த காயினை வச்சு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது இப்போ மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க, கையில் காசு தங்கலன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காயினை வச்சு நம்ம சரியான முறையில் ஒரு மணி அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து மணி தங்கும். நம்மளுடைய சேனலில் எல்லாருக்குமே தெரியும் என்னோட சீக்ரெட் ஃபைல்ஸ். இது வந்து 4 இயர்ஸுக்கு முன்னாடி நான் எழுதினது. இதில் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் நான் ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோல்டு வாங்கிட்டோம், நான் அடகு வச்ச நகையெல்லாம் வாங்கிட்டேன், அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு சொன்னீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு 2 மெத்தட், ஈஸியான விஷயத்த சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே வந்து இந்த பிரபஞ்சம் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பிரபஞ்சத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு இந்த 2 மணி அட்ராக்ஷன் மெத்தட்ஸை நீங்கள் தாராளமாக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மணி வந்து கையில் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மணி வந்து தேவையில்லாமல் செலவும் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 2 மெத்தட் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து ஒரு மந்த்ரா நான் சொல்ல போகிறேன். 2வது மெத்தட் வந்து இதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அட்ராக்ஷன் நம்பர், அதையும் நான் சொல்ல போகிறேன். சில பேர் கேட்குறீங்க இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. இதுக்காக நான் எதுவுமே தனியாக போய் படிக்கிறதுலாம் கிடையாது. எனக்கு வந்து 4 இயர்ஸுக்கு முன்னாடி நிறைய டவுன்ஃபாலில் நான் இருக்கும்போது என்னென்னலாம் பாசிட்டிவாக பண்ணணும்னு நான் தேடும் போது என் கண்ணில் கிடைச்ச விஷயங்கள் தான் இதுதான். ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே வந்து குருஜி சொன்ன நிறைய விஷயங்கள் நான் வச்சுருக்கிறேன். ஒருத்தருக்கும் ஒருத்தர் வந்து குருவாக இருப்பாங்க லைஃப்பில். ஸோ எனக்கு ஒருத்தர் சொன்ன விஷயங்களை தான் நான் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக இது பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன மந்த்ரா, அது என்ன நம்பருங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது மந்த்ரா பேஸ்டு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பணம் வர உப்பும் தண்ணியும் போதும்னு எழுதியிருப்பேன். இதைத்தான் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நைட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ நைட்டு 7 மணிக்கு மேலே நம்ம எப்போனாலும் இது பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா கல்லுப்பு, ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, கிளாஸ் டம்ளர்னு எழுதியிருக்கேன், கண்ணாடி டம்ளர், அப்புறம் 1 ரூபாய் காயினு. இது வந்து நைட்டில் தான் பண்ணணும். இதுக்கு டே எதுவுமே கிடையாது, கிளம்ப கிடையாது. நீங்கள் இன்றைக்கி கூட என்ன பண்ணலாம், அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹாலில் எடுத்துக்கோங்க. ஹாலில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த கிளாஸ் டம்ளரை வச்சுருங்க. இந்த கிளாஸ் டம்ளர் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருந்தேன் அந்த கிளாஸ் டம்ளரை. நீங்கள் எங்கேனாலும் வச்சுருங்க, ஆனால் கீழே மட்டும் வைக்கக்கூடாது. வச்சுட்டு அதில் வந்து தண்ணி வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கையில் இருக்கிற அந்த கல்லுப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி ஆட் பண்ணணும்னா ஏராளம் எண்ணிக்கை எண்ணுள்ளே வந்தேறும், இதுதான் அந்த மந்திரம். ஸோ இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மந்திரம் மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏராளம், சரிங்களா? ஏராளம் எண்ணிக்கை எண் உள்ளே வந்தேறும், இந்த மந்த்ரா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்த்ரா. ஸோ இதை வந்து இத்தனை தடவை சொல்லணும்னு கணக்கு கிடையாது. இந்த கையில் கல் வச்சுருப்போம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அந்த தண்ணியில் போட்டுகிட்டே, டம்ளரில் இருக்கிற தண்ணியில் போட்டுகிட்டே இந்த மந்த்ராவை சொல்லிகிட்டே இருங்க. அப்புறம் அந்த கையில் இருக்கிற கல்லுப்பெல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் கையில் 1 ரூபாய் காயின் இருக்கும்ல, அந்த 1 ரூபாய் காயினை என்ன பண்ணலான்னா நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான். இது அப்படியே நைட்டு வச்சுருங்க. காலையில் என்ன பண்ணணும்னா அந்த தண்ணி எடுத்து நம்ம கீழேயோ இல்லை பூச்செடிக்கோ இல்லை சிங்க்லேயோ ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிளாஸ் எடுத்து நீங்கள் கிச்சனில் வச்சுருங்க. இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லி இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சீரியஸாகவே இது சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நம்பி ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட்டு இது கொடுக்கும். 2 மெத்தட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெத்தடு, அதாவது நம்பர் பேஸ்டு. இதுக்கு நமக்கு தேவையானது இந்த 10 ரூபாய் காயின் மட்டும்தான் நமக்கு தேவை. ஆக்சுவலாக இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று. பார்த்தீங்களா, சைடில் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு இது ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது சொல்கிறதுனால நமக்கு மணி, வெல்த், எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நம்மளை தேடி வரும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து செய்யணும்னா இதுவும் நைட்டு தான் பண்ணணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும். இதுக்கு டேட்டு, டைமோ, கிழமை எதுவுமே கிடையாது. நம்ம உடனே கூட இன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் எல்லா நைட்டும் செய்யணும், அதுதான் விஷயம். ஒரு நாள் 2 நாள் பண்ணிவிட்டு தயவுசெய்து
செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. இது எத்தனை நாள்னாலும் பண்ணலாம், எத்தனை மாதம் எத்தனை வருஷம்னாலும் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 10 rupees காயினை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கை காலெலாம் கழுவுவோம். அந்த மாதிரி கழுவிட்டு பெட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 10 ரூபா காயினை இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. 10 ரூபா காயினை இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து உங்களோட ரைட் ஹேண்டை மேலே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி பிடிப்போம்ல, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 11 தடவை சொல்லணும். இந்த நம்பரை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் விநாயகர், லக்ஷ்மி, பெருமாள், ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே தெய்வங்களை எல்லாமே நினச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த நம்பரை 11 டைம்ஸ் சொல்லணும். இதை டெய்லி ஃபாலோ பண்ணணும். இந்த நம்பர் வந்து 80264302. ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்போனாலும் பண்ணலாம், ஆனால் நைட் பண்ணணும். இதில் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன அந்த 2 விஷயமுமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்கேன். அது முக்கியமாக வந்து காயின் வச்சு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 1 ரூபி காயின், இதுக்கு வந்து இந்த 10 ரூபா காயின். இதே காயின் தான் இருக்கணும். இந்த காயினெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த நம்பர் சொல்ல இந்த காயினை வச்சு சொல்லும்போது அந்த எஃபெக்ட் எல்லாமே இந்த காயினுக்குள்ளே தான் பாஸ் ஆகும். இது நீங்கள் சாமி ரூமில் வச்சுக்கலாம், இல்லை உங்களோட பெட்ரூமில் பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டம்ளரில் வந்து 1 ரூபி போகணும்னு சொல்லிட்டு, அந்த 1 ரூபி கூட நீங்கள் டெய்லி என்ன பண்ணலாம், ஒரு ரூபாயாக போட்டு அந்த பண்ணி பார்த்துட்டு அந்த 1 ரூபாய் என்ன பண்ணலாம், தனியாக கலெக்ட் பண்ணி அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ அது இன்னும் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீட்டாக கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடை தயவு செஞ்சு டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதை சீரியஸாகவே உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயமே நம்ம நம்பி பண்ணால் தான் நமக்கு அது ஃபுல்லாக நடக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் எப்படி நம்மளோட லைஃப் எல்லாம் சேஞ்ச் ஆகும்? மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நான் கஷ்டப்படுறேன், நான் வந்து ரொம்ப கவலைப்படுறேன், என்கிட்ட பணமே இல்லை, என்கிட்ட நகையே இல்லை, ஸோ என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை நம்ம ரொம்ப நினச்சி அது ஆள் மனசில் போகிறதுனால தான் நம்ம வறுமையிலே இருக்கோம், நம்ம கஷ்டத்திலே இருக்கோம். ஆனால் அப்படி கஷ்டம் வரும்போது ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், அதை தெளிவு பண்ணிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சக்கிட்ட நம்ம என்ன கேட்டு வாங்கிக்கணுங்கிறத எல்லாரும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருக்கும் நினச்ச எல்லா விஷயங்களும் கிடைக்கும். முக்கியமாக யார் அதிகமாக நம்பி கேட்குறாங்களோ அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு அந்த விஷயத்தை சீக்கிரமே கொடுக்கும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நாளைக்கு வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் டீட்டெயிலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, சிஸ்டர் இப்போலாம் நீங்கள் பிஸ்னஸ் வீடியோவே சொல்கிறது இல்லைன்னு. நாளைக்கு உங்களுக்காக வருது. மறக்காமல் நாளைக்கு நம்ம வீடியோவை பாருங்கள். ஓகே, பாய்.